விஜயுடைய அரசியல் ஒரு நடிகர் தான். அவருக்கு அதிகப்படியான கூட்டங்கள் வச்சு அவருடைய எதிர்காலம். ஏன்னா எனக்கு ஒரே கஸ்டமர் 1996ஆம் ஆண்டு வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸும் அதிகமாக கிடையாது. அப்போ எனக்கு வந்து கூட்டத்தெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு பலருக்கும் கிடைத்திருக்காது. அபரீதமான கூட்டங்கள் வந்திருக்கு. அதுக்கு பிறகு பலமுறை பல பிரச்சாரங்கள் வந்து நான் சேர்ந்த இயக்கத்திற்காக பிரச்சாரம் செய்யும் போதும் அதை விட பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்திருக்கின்றேன். ஆனால் கூட்டங்கள் வருவதெல்லாம் வாக்காக மாறியிருந்தால் ஒவ்வொரு முறையும் நான் பிரச்சாரம் செய்த கட்சி தான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்படிலாம் நடக்கல. ஸோ கிரவுட் வில் கம். யாரு வேணாலும் வரும். நாளைக்கு ரஜினி சார் போனால் இதோட பெரிய கூட்டம் வரும். அஜித்குமார் போனால் அதோட பெரிய கூட்டம் வரும். கூட்டம் வரதான் செய்யும். நடிகரை வந்து தெருவிலை பார்க்காதவர்கள். நான் வந்து அடிக்கடி போறேன். என்னைக்கே பார்க்க இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சுன்னா என்றுமே மக்களை சந்திக்காதவர்கள் செல்லும் போது எவ்வளவு பெரிய கூட்டம் வரும். அது கூட்டம் வருது நியாயம் தானே. அது கூட்டம் வராட்டி தான் அவர் கவலைப்படும். அது வந்து அந்த கட்சியில் இருக்கவங்களை கேட்கணும். இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அந்த கட்சியில் போட்டி நடக்கல. அஜிதா பிரச்சனை என்ன சார் நினைக்கிறீங்க? இதெல்லாம் எனக்கு பதில் சொன்ன அவசியம் எனக்கு கிடையாது. சி டீம் யாரு? இது ஒவ்வொருத்தரையும் வந்து தேர்தல் காலத்துல வரும்போது ஒவ்வொருத்தரும் பி டீம் ஆயிடுவாங்க, சி டீம் ஆயிடுவாங்க, டி டீம் ஆயிடுவாங்க. என்ன டீம்ன்றது வந்து சரியாக கூட்டணி அமைந்த பிறகு யார் டீம்னு தெரியும். அப்போ வந்து நம்ம அதை பத்தி பேசுவோம். யாரு விஜய் வந்து எந்த கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யார் சொன்னா? அவர் தான் முதலமைச்சர் ஆகணும் பொதுக்குழுலே சொல்லிட்டாருங்க. அப்புறம் மற்றவங்களாம் இவருக்கு வந்து கீழே இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? என்ன கருத்து கேட்டால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி விஜயோட கூட்டணி வைக்க மாட்டாங்க. என்னுடைய கருத்து அது. ஒன்றுபட்டால் சிறப்பாக இருக்கின்ற கருத்தை நான் பல முறை சொல்லிவிட்டேன். அது என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கோ வெள்ளை அறிக்கை கொடுத்து இது ஏற்கனவே செய்தேன் என்று சொன்னவர்கள் செய்யவில்லை என்ற ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஏடிஎம்கே ஆட்சி காலத்து இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி செய்யல, நாங்க சொன்னது இதெல்லாம் செஞ்சிட்டோன்றது கொடுத்தா தென் இட் வில் பி கிளியர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு நோ who is done, who is not done. இது இப்படியே வந்து சொல்றதுக்காக செய்தி சொல்றது நான் இல்லை. சிறப்பாக தான் இருக்குங்க. சிறப்பாக இருக்கு. எப்படி சொல்றடா பேசிக்காவே மக்கள் வந்து எப்படி நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு தேசம் என்று முதலில் பார்க்க வேண்டும். அதான் சொன்னேன் இப்போ பேசும்போது. ஏன்னா இது வந்து கபடி அங்க நடக்குது. நம்ம வந்து நீங்க பிரஸ் இருக்காங்க இங்க சொல்றேன். ஒரு தேசத்தின் ஒற்றுமை, தேசம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா we need very good leader. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனை வைத்துக் கொண்டு இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். அதனால ஐயா அங்க இருந்தா இங்க வந்திருக்கேன் கொஞ்சம் இருங்க. அதனால இந்த தலைவரை வைத்துக் கொண்டு நம் தேசத்தை முதன்மை எடுத்து கொண்டு செல்ல வாய்ப்பு இருக்கும் போது அனைவரும் ஒன்றாக சிந்தித்து சிறப்பாக சிந்தித்து நாட்டிற்கு நல்லதுதான் செய்யறாங்க நம்பினா போதும். we will be number 1 country in the world. அவ்வளவுதான் என்னோட உண்மையான கருத்து. தான் குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த போதை வந்து நிறைய வந்துருச்சுன்னா கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு போயிடுச்சுன்னா அது வந்து முதலமைச்சர் வந்து அதுக்கு தீவிர நடவடிக்கை எடுத்து காவல்துறைக்கு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் could be given. இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பதான் அது வந்து கட்டுப்படுத்த முடியும். ரெண்டாவது இளைஞர்கள், முதல்ல சொல்றேன், இளைஞர்கள் உடல் ஆரோக்கியம் அவசியம் என்று நம்ம வந்து பள்ளிக்கூடத்திலும் சரி கல்லூரியிலும் சரி இதையும் அவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா திசை திருப்பறதுக்கான வாய்ப்பு அதிகம். டுடே தி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை, கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் ஆகி போச்சு. நாங்கள் படித்த காலத்தில் வந்து சில விஷயத்தை பார்க்கவே முடியாது. இப்போ அனைத்தையும் பார்க்கின்ற வாய்ப்பை பெற்றவர்களாக இன்றுள்ள இளைய சமுதாயம் இருக்கிறது. எது நல்லது எது கெட்டதுன்னு சொன்னா கூட இன்னைக்கு அவங்க கேட்கிற நிலைமையில இல்லை. கதவை தட்டிட்டு தான் உள்ளவான்னு அப்பாட்ட சொல்ற காலங்கள் எங்க அப்பாட்ட நடந்திருக்குமா? நடக்காது இல்லை. இப்போ காலங்கள் மாறிடுச்சு. கல்ச்சரல் எக்ஸ்ப்ளோஷன் ஹஸ் ஹேப்பன். ஸோ நம்ம எப்படி கொண்டு போகணும், இளைஞரை வழிநடத்துவதற்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆனால் இந்த போதை கலாச்சாரத்தை வந்து யாரையோடு வேறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்ட்ரிக்டர் லாஸ், கடுமையான தண்டனைகள் நிச்சயமா தேவை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க.
ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.